கார்த்திகை தீபத் திருநாளை நாம் 3 நாள் கொண்டாடுகிறோம். அதில் முதலாம் நாள்தான் பரணி தீபம். கடோகநிஷதம் என்னும் நூலில் பரணி தீபத்தைப் பற்றிக் கூறியிருக்கிறார்கள். நசிகேதன் என்பவரின் தந்தை ஒரு வேள்வி செய்கிறார். வேள்வியில் பங்கு பெற்றவர்களுக்கு பல தானங்களைக் கொடுக்கிறார். நசிகேதனை உயிருடன் யமனுக்கு தானமாகக் கொடுக்கிறார். யமலோகத்தில் உயிர்கள் பெறும் கஷ்டத்தைப் பார்த்த நசிகேதன் யமனிடம், பூலோகத்தில்தான் உயிர்கள் அவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், இங்கும் இவ்வளவு தண்டனைகளா என்று கேட்கிறார். உயிர்கள் யமவாதனை அடையக்கூடாது என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று யமனிடம் கேட்கிறார். பரணி தீபம் அன்று சிவபெருமானுக்கு விளக்கேற்றி சிவபெருமானை நினைத்து விரதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு யமவாதனை இல்லை. யமன் சொல்லி சிவனுக்கு ஏற்றும் தீபம் பரணி தீபம். அறியாமல் நாம் செய்யக்கூடிய பாவங்களில் இருந்து நமக்கு விடுதலை தருகிறது. நம் முன்னோர்களை நினைத்து நாம் செய்யக்கூடிய கடமை பரணி தீபம் ஏற்றுவது ஆகும். பஞ்சபூத தத்துவத்தை நமக்குள் சரியாக வைக்க இந்த பரணி தீபம் உதவி செய்கிறது.